தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கேந்திர வித்யாலயா, அதாவது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்க கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸில் வந்து ஒரு 8339 வேக்கன்சிஸ்க்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் கீழே தெரியுது அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு kvsangadan.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், பிஜிடிஸ் அப்புறம் டிஜிடிஸ் அப்படின்னு இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இது மொத்தம் 4 பேஜஸ் இருக்குது. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இதுக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24/8/2018 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு வந்து அப்ளிகன்ஸ் வந்து ஆன்லைன் மோடில் மட்டுமே இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் மோடில் தான் நடக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் ஆஃப்லைன் மோடில் தான் இதுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 13/9/2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட், வேக்கன்சிஸ், அப்பர் ஏஜ் லிமிட் அண்ட் பே ஸ்கேல் லெவல் எல்லாமே வந்து எல்லா வேக்கன்சிஸோட கேஸ்ட் வைஸ் பிரேக்கப்போட எல்லாருக்கும் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பிரேக்கப்போடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். மொத்தம் 7 விதமான ஜாப் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இவங்க வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அதாவது பிஜிடிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ் டிஜிடிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரியன், பிரைமரி டீச்சர் குரூப் பி, அதுக்கப்புறம் பார்த்தா பிரைமரி டீச்சர் மியூசிக். இது மாதிரி 7 கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் வேக்கன்சி பொசிஷன் இருக்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே இருக்க இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது ஷார்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் பிரின்சிபல் அதில் இருக்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் மொத்தம் 28 பேஜ் இருக்க இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்ன தேவையானது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்லை டவுன்லோட் பண்ணியே படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதன்படி பார்த்தீங்கன்னா பிரின்சிபலுக்கு வந்து 76 வேக்கன்ஸும், வைஸ் பிரின்சிபலுக்கு வந்து 220 வேக்கன்ஸும், பிஜிடிஸ் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து 592 வேக்கன்சிஸும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது, அது வந்து கேஸ்ட் வைஸ் பிரேக்கப்பும் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா டிஜிடிஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து 1900 வேக்கன்ஸ் வந்து காலியாக இருக்குது. லைப்ரரிக்கு வந்து 50 வேக்கன்ஸும், பிரைமரி டீச்சருக்கு வந்து 5300 இடமும், பிரைமரி டீச்சர் மியூசிக் இதுக்கு வந்து 201 இடங்களும் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது இது என்னென்ன தகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதன்படி பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் அந்த போஸ்ட்டுக்கு வந்து பே லெவல் கொடுத்துருக்காங்க. 78,800 2,09,200 ரூபாய் அந்த பே ஸ்கேல் லெவல் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து 35 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 50 இயர்ஸ் ஆஸ் ஆன் 30/9/2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம் வந்து அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியில் வந்து அட்லீஸ்ட் 45% வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து பிஎட் ஆர் ஈக்குவலன்ட் டீச்சிங் டிகிரி அதுவும் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபலுக்கான கல்வி தகுதி, ஏஜ் லிமிட், எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிஜிடிஸ் அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் கூட அவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக வரும் நாட்களில் வர இருக்குது. இந்த மாதிரி எல்லா ஜாப் கேட்டகரிஸ்க்கான என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பேஜில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து டிஜிடிஸ், அதாவது ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர்ஸ், அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி, அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ், ஏஜ் லிமிட் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் தான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக வந்து டவுன்லோட் பண்ணிங்க, இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்தோ நீங்கள் தெளிவாக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிட்டன் எக்ஸாமோட ரிசல்ட்ஸையும் இன்டர்வியூ பேஸ் பண்ணி மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா ஜாப் கேட்டகரிஸோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூரேஷனும் 150 நிமிஷமும், டோட்டல் கொஸ்டின் வந்து 150 ஆப்ஜெக்டிவ் டைப், அப்புறம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படி கேட்போம்னு சொல்லுங்கள். டோட்டல் மார்க்ஸ் வந்து 150 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மார்க்ஸ் பர் ஐட்டம், நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமோட சிலபஸ், அதாவது எந்த சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் வரும் அந்த சிலபஸ் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவுட் டு அப்ளை, அதாவது இந்த வேலைக்கு வந்து எப்படி அப்ளை பண்ண, ஆன்லைன் மோடில் மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து வேலிட் இமெயில் ஐடி வச்சுருக்கணும், அதனோட கூடவே வந்து மொபைல் நம்பர் வச்சுருக்கோம். ஏன்னா அதில் தான் வந்து எல்லா கம்யூனிகேஷனை வந்து அவங்க வந்து கம்யூனிகேஷன் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வேலிட் ஐடி வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிரின்சிபால் வேகன்சிக்கு 1500, வைஸ் பிரின்சிபாலுக்கு 1500, பிஜிடிஸ், டிஜிடிஸ், லைப்ரரியன், பிரைமரி டீச்சர், மியூசிக் இவங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸாக வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் எக்ஸாம்டட் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது இந்த வேலைக்கான ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து 24/8/2018 அன்னைக்கு தொடங்கி 13/9/2018 அன்னைக்கு முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.